ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்காக ரொம்ப சீரியஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய பேர் இன்னும் டைம் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணல. நமக்கு டைம் கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு 19 சரிங்களா? நமக்கு டைம் கம்மியாயிட்டே வருது. ஸோ கைண்ட்லி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆல்ரெடி நான் வந்து டைம் ஸ்கெட்யூல் கொடுத்துருக்கேன். அதுபடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் டைம் ஸ்கெட்யூல் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இதுமேட்டாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் நிறைய பேர் டைம் மேனேஜ்மெண்ட்க்கு கேட்டிருந்தீங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோ. இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம் 2026 நம்ம சூப்பராக சென்டம் ஸ்கோர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் கொஷின் பேப்பரை நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ண போறீங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ கொஷின் பேப்பர் கொடுத்த உடனே நமக்கு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருவாங்க. டோட்டலாக நமக்கு 180 மினிட்ஸ், 3 மணி நேரம் நம்ம எக்ஸாம் எழுத போறோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க கொஷின் பேப்பரை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்காக மட்டும். ஸோ கைண்ட்லி கொஷின் பேப்பரை பார்த்த உடனே பயப்படக்கூடாது. சரிங்களா? கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே எந்த பயமும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நல்ல கிளியராக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை வந்து சால்வ் பண்ண போறீங்க. அதை நல்ல மைண்ட் செட்டில் எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஷின் பேப்பர் சூப்பராக அட்டென்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி நிறைய கொஷின் பேப்பர் நான் எழுதிட்டேன். ஸோ இது வந்து அதே மாதிரி இதுவும் ஒரு கொஷின் தான். அதையும் நான் சூப்பராக அட்டென்ட் பண்ணேன். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதுதான் நம்மளை வந்து சூப்பராக கொண்டு போகும். சரிங்களா? இப்போ கொஷின் பேப்பருக்கு 10 மினிட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த 10 மினிட்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான டைம். இந்த 10 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கொஷின் பேப்பர்ல என்னென்ன கொஷின்ஸ்லாம் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் பேப்பர்ல எதுவும் எழுதக்கூடாது. உங்க மனசுல வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மார்க் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஏன் 5 மார்க் பார்க்க சொல்றேன்னா, 1 மார்க்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது பார்த்தோட கொஞ்சம் கஷ்டமாயிடும். பட் 5 மார்க் மேல நீங்க பார்க்கும்போது நிறைய தெரிஞ்ச கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்டே பாசிட்டிவ் ஆகும். அதுக்கப்புறம் 2 மார்க் பாருங்க. 2 மார்க்லயும் டிசைட் பண்ணிடுங்க. எந்த 10 கொஸ்டின் நான் வந்து அட்டென்ட் பண்ண போறேன்னு. கம்பல்சரி ட்விஸ்டா இருந்தா யோசிக்காதீங்க. நீங்க கொஞ்ச நேரம் அதை பத்தி பயப்படக்கூடாது. அதுக்கப்புறம் 1 மார்க் வாங்க. 1 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தெரியும், 2 கொஸ்டின் என்ன தெரியாதது வந்திருக்கு, இல்ல அதுவுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வந்திருக்கான்ட்டு பாருங்க. இப்ப அந்த 10 மினிட்ஸ்ல நீங்க இதெல்லாம் டிசைட் பண்ணிடணும். அண்ட் ஏதாவது கொஸ்டின் தெரியலன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பரவாயில்ல, நம்ம அது வந்து டைம் கிடைக்கும் போது சூப்பரா அதை நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 மார்க் தான் எழுதணும் எப்பவுமே. ஸோ 1 மார்க் தான் எழுத போறோம். 14 1 மார்க் 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து அரை மணி நேரம் டைம் தரேன். ஏன்னா நமக்கு சென்டம் ஏம் பண்றீங்கன்னா அந்த 2 1 மார்க் வந்து நீங்க கரெக்டா சால்வ் பண்ணும். உங்க ஆன்சர் ஷீட் இருக்குன்னா அந்த ஆன்சர் ஷீட்டுக்கு சைட்லேயே ஒரு சின்னதா லைன் ட்ரா பண்ணி இங்கே கால்குலேஷன்லாம் செஞ்சு பாருங்க. பேப்பர் பிரசன்டேஷன் நெக்ஸ்ட் வீடியோல தரேன். சரிங்களா? ஏன்னா வீடியோ லென்த்தா இருக்கும், உங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ சைட்லேயே வந்து ரஃப் ஒர்க்லாம் செஞ்சு பார்த்து அந்த 30 மினிட்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. 30 மினிட்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு 14 1 மார்க் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்ட்டு நீங்கள் வெளியே வரணும். சரிங்களா? அடுத்தது வந்து 8 மார்க்குக்கு வந்துடுங்க. கிராஃப் ஜியாமெட்ரி. உங்களுக்கு கிராஃப் ஷீட் வந்து அதிலே அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதில் நம்பர் கண்டிப்பாக எழுதணும். ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க. கொஸ்டின் நம்பர் கிராஃப் ஷீட்டில் எழுதணும். கிராஃப் ஷீட்டுன்றது பின்னாடி வந்து ரூல்டு லைன் இருக்கும். சரிங்களா? இந்த பக்கம் வந்து கிராஃப் செக்கடோடது இருக்கும். ரெண்டுத்துலயுமே உங்களோட கொஸ்டின் நம்பர் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஜியாமெட்ரி இது ரெண்டும் சேர்த்து 30 மினிட்ஸ் போதும் நமக்கு. அதிகபட்சம் வேணும்னா கூட ஒரு 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் இந்த 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்கிங் டைம்ல 15 மினிட்ஸ் குறையும். ஸோ வீட்லயே வந்து கிராஃப் ஜியாமெட்ரியை நல்லா வந்து தரவு பண்ணுங்க. சரிங்களா? கிராஃப் ஜியாமெட்ரி வந்து ஹாஃப் அன் ஹவர்ல உங்களால கண்டிப்பா முடிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க ட்ரெயின் ஆகணும். அதுக்கப்புறம் 5 மார்க் பாட்டுவாங்க. 10 5 மார்க் நம்ம எழுதணும். இதுல 9 5 மார்க் நம்ம சீக்கிரமா எழுதிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரப்போகுது. ஸோ கடகடன்னு எழுதிடலாம். ஸோ அதுக்கு நான் 60 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். 1 மணி நேரம் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தாராளமா நீங்க ஒரு கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் இருக்கும். அது ஏன்னா கம்பல்சரியா நீங்க வந்து சால்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ 60 மினிட்ஸ் இதில் போயிடும். அதுக்கப்புறம் 2 மார்க் வாங்க. 10 2 மார்க் அட்டன் பண்ணும். அதுக்கும் 30 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க டைமிங்லாம் 120 150 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். இந்த 150 மினிட்ஸ் வந்து நம்ம இந்த 150 மினிட்ஸை 180லேருந்து மைனஸ் பண்ணுங்க. மேக்ஸ் எக்ஸாம் டக்குன்னு சொல்லுங்க 30 மினிட்ஸ். ஸோ 30 மினிட்ஸ் வந்து நமக்கு செக்கிங்காக கிடைக்கும். செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின் நம்பர் பிரச்சனை இன்னுமே இருக்கு.
கொஸ்டின் நம்பர் கரெக்டாக எழுதிருக்கீங்களா. அண்ட் செக்கிங் டைம்ல தான் நீங்கள் ஏதாவது கொஸ்டின் வந்து விட்டு வச்சிருப்பீங்க கரெக்டாக, அப்புறமா செய்யலாம் அப்படின்னு விட்டு வச்சிருக்கத சால்வ் பண்ணும், அதுக்கு நமக்கு டைம் வேணும். ஸோ அதனால இந்த செக்கிங் டைம் ரொம்பவே முக்கியம். ½ அன் ஹவர் வேணும். அண்ட் என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பசங்க வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க 45 மினிட்ஸ் வந்து அவங்க செக்கிங்க்கு டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ வாட்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பாருங்க. நம்மளோட ரிவிஷன் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வந்துடும். 30 மினிட்ஸ் செக்கிங்க. ஸோ அதில் கம்பல்சரி ஏதாவது டவுட் இருக்குது அப்புறமா எழுதி வைக்கிறது இதெல்லாம் செஞ்சிடலாம். எதுக்கு இந்த ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து 8 மார்க், அப்புறம் 5 மார்க், அப்புறம் 2 மார்க். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ஸ்டார்டிங்லேருந்து கரெக்டாக எழுதினேன், 1 மார்க் எழுதி 2 மார்க் கரெக்டாக எழுதி அப்புறம் 5 மார்க் எழுதி 8 மார்க் வரும்போது பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எனக்கு டைமே பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து எதுக்கெல்லாம் டைம் கரெக்டாக தேவைப்படும்னா 8 மார்க்கும் 5 மார்க்கும் தான். 2 மார்க் வந்து கம்மியான லைன்ஸ் தான், கடகடான்னு நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஆனால் 8 மார்க்கும் 5 மார்க்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராஃப் யோசிச்சு பாருங்க, ஸ்கேல் கரெக்டாக எழுதணும் கரெக்டுங்களா. அதே மாதிரி கிராஃப் வரைவே டைம் எடுக்கும், ரைட். அதே மாதிரி கால்குலேஷன்ஸ் ஆயிடும். ஸோ 8 மார்க்கை ஃபர்ஸ்ட் எழுதிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து சூப்பராக இதை சால்வ் பண்ணிடலாம், நீட்டாக எழுதலாம். ஏன்னா 8 மார்க் 8 மார்க் சேர்த்து 16 மார்க். இப்போ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாதி மார்க் அதுலேயே வந்துடும். அடுத்தது 5 மார்க். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ப்ரெசன்டேஷன்லையும் சொல்கிறேன், பட் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கிவன் எழுதணும். கிவன் எழுதிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா எழுதிட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணிவிட்டு ரிசல்ட் எழுதணும். உங்கள் மார்க் எப்படி இருக்கும்னா, கிவனுக்கு 1 மார்க், ஃபார்முலாக்கு 1 மார்க், கால்குலேஷனுக்கு 2 மார்க், ரிசல்ட்டுக்கு 1 மார்க். அப்போ 1 1 2 1 5 மார்க் டோட்டலாக. நீங்கள் ரிசல்ட் எழுதலைன்னா மார்க் போயிடும், கிவன் எழுதலைன்னா மார்க் போயிடும். அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கள் ஸ்கூல் அப்படிலாம் சொல்லலை, டேரெக்டாக நான் வந்து ஃபார்முலா எழுதி கால்குலேஷன் எழுதிடலாம், ரைட்டு. பட் நமக்கு ஒரு 4 மார்க் போட்டுட்டாங்க ப்ரெசன்டேஷனுக்கு, என்ன பண்ணுறது. எதுக்கு அந்த 1 மார்க் நம்ம விடணும், சரிங்களா. ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் குறையாது. எதுக்குமே சான்ஸ் கொடுக்காதீங்க, எங்கேயுமே உங்களோட மார்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது. கரெக்டாக அந்த கொஷினை மேம் டிக் பண்ணாங்களா, மார்க் வந்து அவங்க கொடுத்துடணும், அப்படி எழுதணும் நம்ம கொஷின் பேப்பர், சரியா. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம ட்ரெயினும் ஆயிருக்கோம். நம்மளால சூப்பராக பண்ண முடியும், நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து கரெக்ஷன் ஒர்க்கு ஈஸியாக்கணும். எங்கே மார்க் குறைக்கவே முடியலப்பா, இந்த பையன் சூப்பராக எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கு கொடுத்துடணும். அதே மாதிரி 2 மார்க். ஸோ 5 மார்க்குக்கு வந்து நீங்கள் இது எல்லாமே எழுதும் போது கரெக்டாக எழுதணும், அப்போ டைம் எடுக்கும். 2 மார்க் வந்து லாஸ்ட் ½ அன் ஹவர் இருந்தால் கூட உங்களால் கடற்கடான்னு எழுதி முடிச்சிட முடியும். ஏன்னா 2 மார்க் வந்து நல்லா தரவு பண்ணியிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் 2, செகண்ட் லெசனில் 2, வெயிட்டேஜ் ப்ளூ பிரிண்ட் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருப்பேன் பாருங்க, எந்தெந்த சாப்டரில் எத்தனை 2 மார்க்னா. ஸோ அதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக டைமுக்குள்ளே முடிச்சிடலாம். 30 மினிட்ஸ் உங்களுக்கு செக்கிங்க்கு இருக்கும், சரியா. இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எனக்கு ஓகேப்பா நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரியணும் இல்லையா, அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். சூப்பராக எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுறோம், நல்ல டைம் இருக்குது, நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ அண்ட் புக் இன் 1 மார்க் கேட்டிருக்கீங்க, சால்வ் பண்ணுற வீடியோ, அதுவும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டு எக்ஸாமில் போய் சூப்பராக எழுதிட்டு வரோம், சரியா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.